சாஃப்ட் சங்கிகள் எல்லாருமே டெரர் சங்கியா மாறுற இடமாக, அவங்களுக்கான அடைக்கலமாக, திராவிடம்னா எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்ற இடத்துக்கு பொதுச் செயலாளர் வந்துட்டாரு. புராணம் படிச்சாலுக்கு தான் தெரியுங்கிறாரு. புராணமும் தெரியல, திராவிடமும் தெரியல. இப்ப சாப்பிட்டு சங்கிகள் பூரா ஈவேரான்னு தொலைக்காட்சி விவாதங்கள்ல பகிரங்கமாக பல பேர் பேசுறாங்க. அதிமுகங்கிற பேர்வையில அதிமுக ஆதரவாளர்கள் தான் பேசுறாங்க. ஆதரவாளர் என்னவங்க, அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசுறவன் பெரியாரிடமிருந்து வந்த கட்சி இது திராவிட இயக்கம் என்கிற அடிப்படை அறிவு இல்லாத மூடர்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறதா இல்லையா? அப்ப பாஜகவோடு கூட்டணி போவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சரத்குமார் இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. சரத்குமார் நள்ளிரவுல திடீர்னு வந்து கண் விழித்து தன் மனைவியின் அனுமதியோடு கமலாலயத்திலே கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சி என்கிற கட்சியை அடிக்கடி எதுக்குங்க அடமானம் வைக்கிறீங்க, மொத்தமா வித்துட்டா நல்லாத்தானே இருக்கும்னு விளம்பரத்தில் நடித்த ராதிகாவினுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு கட்சியை கொண்டு போய் அடமான வைத்த கட்சியை கொண்டு போய் மொத்தமா வித்துட்டு வந்தது மாதிரி இந்த தேர்தலோட அதிமுக முடிவுக்கு வருது. ஏங்க எதிர்கட்சி தலைவர் பயணம் போனா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு பதட்டம் வந்தா தாங்க நியாயம். காமெடியா சிரிக்கிறாங்கன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறதுனா என்னவா இருக்கு? விமர்சனம் என்ற பேரில் நமக்கு தான் விளம்பரம் செய்யறாருன்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆமா, அதுல இருந்து என்ன உண்மை? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், நாங்க அடுத்து வந்து 1500 ரூபாய் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த திட்டம் சரியானதுன்னு தானே அர்த்தம். அந்த திட்டத்துக்கு நான் வலு சேர்ப்பேன்னா என்ன அர்த்தம்? டாஸ்மாக்ல 10 ரூபாய் கூட வாங்குறீங்களா, அதையும் சேர்த்துன்னு சொல்றாரு. இது தாங்க உழைக்கிற மக்கள் களைச்சு போய் கடைக்கு வராங்க, அவங்க கிட்டே 10 ரூபாய் அடிக்கிறீங்களே தாங்க. அவர் ஆட்சியில போடப்பட்ட வழக்குகளுக்கு தான் இப்போ வந்து விசாரணையே நடந்துச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவர் என்னென்ன குற்றச்சாட்டை சொல்றாரோ அதுல அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா? உங்களில் புனிதமானவர்கள் கல்லெடுத்து எரிங்கன்னு சொல்றது மாதிரி அதிமுகவுக்கு இல்ல அதெல்லாம் பேசுகிற குற்றச்சாட்டுல பங்கு இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க வந்து செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதே கூட அதிமுக வழக்குல தான். டாஸ்மார்க்ல வந்து 1000 கோடி ஊழலுங்கிற அவதூறுகளை பரப்புனாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கிறது கூட அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்குல அடிப்படையில தான் அமலாக்கத்துறை உள்ள வர்றான். அப்ப எல்லாவற்றிலையுமே எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுக ஆட்சிக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னாதான் அவர் குற்றச்சாட்டு சொல்வதில் ஒரு நியாயம் இருக்க முடியும். அவர் பேசுகிற எல்லா குற்றச்சாட்டுமே இந்த மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சிய துப்புனா நம்ம மேலதான் படும் சொல்லுவாங்கல்ல, அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா வீட்டு கதவு தட்டுறன்னு கிண்டல் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையானதை அமித்ஷா தான் செய்ய முடியும், அதனாலதான் அவர் கதவு தட்டுறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. சரி, அமித்ஷாவின் கதவை தட்டி அவர் இதுவரைக்கும் என்னென்ன சாதித்திருக்கிறார்? நீட்டுக்கு விலக்கு வாங்கியிருக்கிறாரா? இல்ல ஆளுநரை வந்து இந்த மாதிரி அடாவடியான ஆளுநர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான வேலையில ஒரு எதிர்கட்சி தலைவர் சார். அதங்க தமிழ்நாட்டு நலன்களுக்காக தட்டி நான் நினைக்கிறேன். கட்சியை காப்பாத்துறக இரட்டை இலையில 2 இலையும் பிச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்காக நான் அமித்ஷாட்ட போய் நான் நின்னேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கிறது.